இப்போது இந்த மாதம் ஏப்ரல் 23 எலெக்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் பொதுவாகவே வந்து நிறைய கட்சிகளில் இருப்பாங்க. கட்சி சார்ந்த செயல்பாடுகள் நிறைய ஈடுபடுவாங்க. சில பேர் வந்து சில கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, சில பேர் வேறு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. பொதுவாக நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலுமே உங்களோட வாழ்வாதாரம் வந்து மாறுமா, அதை யாராவது உயர்த்துவாங்களா, அதுக்கான திட்டங்களை யாராவது அறிவிப்பாங்களா அப்படின்ற விஷயத்த வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து குறிப்பாக யோசிக்கணும். ஏன்னா இது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் உங்களோட ஆதரவு எல்லாமே இந்த ஆட்டோ பஸார் எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டோம். உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற மாதிரி அதுக்கான செயலில் வந்து நாங்கள் ஈடுபடுவோம். ஏன் இதை இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம கம்மிங் அப்டேட், அடுத்த அப்டேட் ஒன்று வரப்போகுது. அந்த அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. அந்த அப்டேட்டில் வந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, புக்கிங் ஆப்ஸ் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கிடைக்கிற இம்மிடியட் டியூட்டிக்கு வந்து அவங்க தராங்க. அது அவங்களோட விருப்பப்பட்ட தொகையை தராங்க. காலையில் கூட ஒரு நண்பர் கால் பண்ணி பேசியிருந்தார். இந்த மாதிரி 16 கிலோமீட்டருக்கு பிக்கப் வந்து 8 கிலோமீட்டர், ட்ராப் வந்து திரும்ப 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டருக்கு வந்து 62 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது கணக்கு வந்து 8 கிலோமீட்டருக்கு தான். 8 கிலோமீட்டருக்கு வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணணும். அப்போது இவர் பிக்கப் பண்ண போகிறதுக்கு இவருக்கு டியூட்டி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு இந்தாண்டருக்கு ஒரு டியூட்டி கிடச்சிருக்கு. இவர் 8 கிலோமீட்டர் வந்து போயிட்டு பிக்கப் பண்ணி திரும்ப இவர் இருக்கிற இடத்துக்கே திரும்ப ட்ராப்பு. 16 கிலோமீட்டருக்கு 62 ரூபா. இது கஸ்டமர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் 8 கிலோமீட்டர் தான் போனேன். டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் 8 கிலோமீட்டர் போயிட்டு 8 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். மொத்தம் 16 கிலோமீட்டர். இதை வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம புக்கிங் ஆப் வந்து இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஒரு புக்கிங் அப்டேட் கொண்டுட்டு வரோம்ல, அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் காலையிலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா நடக்கிற புக்கிங்ஸ் எல்லாமே வந்து உங்களால் இப்போ நீங்கள் பண்ண முடியும், ஷெட்யூல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு நான் வந்து ஒருத்தர் மீட் பண்ண மீட்டிங் போகிறேன். எனக்கு மீட்டிங்க்கு வந்து ஆட்டோ வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங், நான் டைம் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன் போட்டுட்டு என்னால் ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிக்கப் பண்ண போகிறீங்க, ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் பேசிக் ஃபேர் வந்து ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பேசிக் ஃபேர் வந்து 50 ரூபா, அடிஷ்னல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பிக்கப் பண்ணுறவங்க யார் பிக்கப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் நியரஸ்ட் லொக்கேஷனில் இருக்காங்களோ அவங்க தான். ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது காமிக்காது. ஃபஸ்ட்டு யார் அந்த சரௌண்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காமிக்கும். அதே போல் ஒரே ஒரு டியூட்டி, ஒரு புக்கிங்கை வந்து ஒரு 5 பேர் தான் அட்டன் பண்ணலாம். அதாவது 5 பேர் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் கொடுப்பீங்க. ஆப்போசிட்டில் புக்கிங் கேட்டார் பார்த்தீங்களா, அவர் வந்து யாருன்னு செலக்ட் பண்ணுவார். மற்றவங்களுக்குலாம் இது ஹைட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட டீட்டெயில் எல்லாமே போயிடும். டிரைவருக்கு 2 பேருக்கும் மாற்றி மாற்றி அவரோட டீட்டெயில் இவருக்கு, இவரோட டீட்டெயில் அவருக்கு, அந்த மாதிரி ஷேர் ஆகிடும். ஸோ இது ஒரு பக்கம். இப்போது கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மந்த்லி புக்கிங்லாம் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்கூல் பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கும் ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும், திரும்பி ஈவினிங் பிக்கப் பண்ணணும். இது வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகவும் நம்ம புக்கிங் கொண்டு வரோம். இது பப்ளிக்காகிய நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். உங்களோட தேவை என்ன, ஃப்ரம் லொக்கேஷன் எங்கே, டூ லொக்கேஷன் எங்கே, எந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், திரும்ப கொண்டு வந்து எந்த வீட்டில் விடணும், என்ன டைமிங்கு, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஒரு புக்கிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஃபேர் காமிக்கும். ஆக்சுவல் ஃபேர் காமிச்சதுக்கப்புறம் அதை வந்து அந்த டிரைவர் அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. ஆக்சுவல் ஃபேர் வந்து நான் சொன்ன மாதிரி தான், பேசிக் கிலோமீட்டருக்கு தான். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டலாக போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக் கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது யார் இதில் லோவஸ்ட்டாக தராங்களோ அதை வந்து யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ்லாம் போகிறாங்கல்ல, மந்த்லி பேக்கேஜ், இயர்லி பேக்கேஜ், அப்புறம் வீக்லி ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வாரத்துக்கு புக் பண்ணுறது 2-3 நாளைக்கு, அது வந்து பெர் டே வாடகை கணக்குலேயும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வைஸ்லேயும் புக் பண்ணிக்கலாம். இல்லை கிலோமீட்டர் அப்புறம் டெய்லி ரெண்ட்டு, இந்த 2 பேசிக்கில் வந்து ஆட்டோவை புக் பண்ண முடியும். இந்த வாரத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறது, மாதத்துக்கும் அதே மாதிரி தான், மாதத்துக்கு ரெண்ட்டு.
இந்த மாதிரி புக் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற சர்வீஸ் வந்து இல்லாமல் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான புக்கிங் ஆப் ஒன்று இல்லை. ஸோ அதை வந்து நம்மளோட ஆட்டோ பஸாரில் கொண்டுட்டு வரோம். அதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் யாரை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ அது வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நாங்கள் சில வேலைகளில் வந்து ஈடுபடுறோம். உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆட்டோ பஸார் ஆதரவு தெரிவிங்க. ப்ளே ஸ்டோரில் நம்ம மொபைல் ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இருக்கிற சர்வீசஸை யூஸ் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் அப்டேட்டில் வருது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வரும். மே, ஜூன், ஜூலை இந்த டைமில் வந்து இந்த ஸ்கூல் புக்கிங்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் புக்கிங் ஆப் மூலயமா நீங்கள் டியூட்டி ஓட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, போதுமான வருமானம் இல்லை, சரி எல்லாமே ஓகே. இந்த மாதிரி டியூட்டிஸ் வந்து மந்த்லி பேக்கேஜ், வீக்லி பேக்கேஜ், இந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்குல்ல, இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜ் வந்து இருக்கும்போது ஒரு ஆட்டோவுக்கு டியூ கட்டுறதுக்கோ இல்லை வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த பிக்கப் ட்ராப் முடிச்சதுக்கு பேலன்ஸ் இருக்கிற நேரம் நீங்கள் புக்கிங்கில் ஓட்டும்போது அதாவது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம காலையில் ஆட்டோ 6 மணிக்கு எடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து 8 மணி வரைக்கும் ஓட்டி இல்லை 7 மணி வரைக்கும் ஓட்டி நம்ம 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கிறதுல எந்த வகையான லாபமும் கிடையாது. ஸோ நான் சொல்கிற விஷயம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பண்ணலை. எல்லாருமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் மந்த்லி ஃபிக்ஸ்டு சேல்ரி மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்கள் சைடில் முடிஞ்ச உதவி வந்து நாங்கள் பண்ணுறோம். அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எனக்கு ஆட்டோ டிரைவர்ஸோட உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும். அதுக்கப்புறம் பப்ளிக்கோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது நம்ம எல்லோரும் சேர்ந்தே வளருவோம். நன்றி.